செம்ம வண்டி எப்படின்னா வாங்கிடணும். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா, அங்க என்னடா வண்டியை பார்த்துட்டு இருக்க? சாரி சார். ஏய், குப்பை பொறுக்க வந்தா குப்பை பொறுக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்த வண்டியெல்லாம் நோட்டக்கூடாது, புரியுதா? பைக்கு பிடிக்கும் அதான். பிடிக்கும்னா வாங்கு, அதுக்கு வழி இல்லாமல் தான் குப்பை பொறுக்க வந்திருக்க. சரிங்க சார். சின்ன பையனா இருக்க, வேற ஏதாவது நல்ல வேலைக்கு போலாம்ல. இதான் சார் என் வேலை. எது குப்பல்றதுலாம் ஒரு ஒர்க்கா? சிரிக்காதீங்க சார். ஓ, துரைக்கு கோவம்லாம் வருதா? ஏய், உன் தகுதிக்கு கோவம்லாம் வரவே கூடாது, புரியுதா? ம். டேய் குப்பை, டேய் இங்க பாருடா டேய். அவர் குப்பனா நீங்க டஸ்ட்பின். ஹலோ, மரியாதை பேசுங்க. ஏன் இவ்ளோ நேரம் நீங்க இந்த பையனை மரியாதையாவா பேசுனீங்க? அவனும் நானும் ஒண்ணா? இல்ல சத்தியமா இல்ல. நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன், அவன் தெருவில் குப்பை அள்ளிட்டு இருக்கான். அது இல்ல ப்ரோ வித்தியாசம். உங்களுக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு, ஆனா பாவம் இந்த பையனுக்கு அது எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு உங்க ஆணவம், திமிரு, கெட்ட எண்ணம் எல்லாமே இருக்கு, ஆனா பாவம் இந்த பையனுக்கு அது எதுவுமே இல்ல. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யூ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? இப்போ நான் என்ன பெருசா தப்பா பேசிட்டேன்? ஜஸ்ட் அந்த பையனை வண்டியில் உட்காரான்னு சொன்னேன், அவ்வளோதான். ப்ரோ, நான் இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். அது எப்படி உங்களுக்கு மட்டும் கோவம் வரலாம், அவனுக்கு வரக்கூடாதா? அவன் அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு கீழே தான் அவன். சரி ப்ரோ, அவன் உங்களுக்கு கீழே தான், ஆனா அவன் நினைச்சா உங்க இடத்துக்கு வர முடியும். நீங்க ஒரு நாள் அவ இடத்துல இருக்க முடியுமா? எனக்கு அந்த வேலை செய்யணும்னு அவசியமே இல்லையே. குப்பை அள்ளுறவங்க எல்லாரும் இதே மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்ம நாடே குப்பையாயிடும். சரி, இப்போ ஏதாவது தப்பா பேசிட்டேன், இப்போ என்ன அதுக்கு? உங்க சைட்ல இருந்த தப்ப குத்தி காட்டினதுக்கே நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, பாவம் அந்த பையன் இவ்ளோ நேரம் அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட சாரி கேட்கணும்னு தோணலையா? சாரிடா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்ல எதுக்கு ப்ரோ, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் இன்னும் இந்த பூமியில இருக்க தான் செய்றாங்க. சரிக்கா. ப்ரோ, ஆ? அந்த ஆள் கிட்ட நீங்க இந்த வேலை தானே செய்யறேன்னு சொன்னீங்க? ஆமா, இதான் என் ஒர்க்கு. ஃபுல் டைமாவே இதுதானா? இல்லை, டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க நான். அப்பா போனதும் அவர் தொழிலை டேக் ஓவர் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்துருச்சுன்னா தொடப்பத்தை தூர போட்டு பெண்ணை கையில் எடுத்துருவேன். அப்புறம் இந்த நாட்டை ஈஸியாக சுத்தப்படுத்திடுவேன். மேபி அப்போ இந்த மாதிரி ஆளுங்களாம் மாறலாம். நான் வரேன்.